உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி 30 எப்ஸ்டீன் ஃபைல் வெளியிடப்படுகிறது. 1ஆம் தேதி இந்திய அரசு இது நரேந்திர தாமோதாஸ் மோடி பெயர் இருப்பதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த 1ஆம் தேதியே என்ன சொல்றாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, வெனிசுலா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்க டீசல் ஆயில் இந்த மூலப்பொருட்கள். 2ஆம் தேதியே நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஆயில் பர்ச்சேஸ் வெனிசுலா கிட்டே பண்றோம், ரஷ்யா கிட்டே இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா எதனால் இந்தியா மிரட்டப்படுகிறது அமெரிக்காவால். இது எங்க நாட்டுடைய பாதுகாப்புங்க. நாட்டு மக்கள் இப்போ வெனிசுலாவுக்கு ஏன் வெனிசுலாவில் வாங்கக்கூடாது, ஏன் ரஷ்யாவில் வாங்கணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து 2022 ஆயிலை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆயில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் திடீர்னு வெனிசுலா கிட்டேருந்து வாங்கணும்னா வெனிசுலா ரஷ்யாவுக்கு முன்னாடி இருக்குன்னு பார்க்குறோமா? இல்லை. பொதுமக்கள் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இது, சங்கிகள் கூட தெரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்கிறோன்னா, வெனிசுலா இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 14,950 கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வெனிசுலாவுக்கும் இந்தியாவிற்குமான இடைப்பட்ட தூரம் 15,000 கிலோமீட்டர். ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்கு, ரஷ்யாவுக்கும் நமக்கான தூரம் பார்த்தீங்கன்னா 4,300 கிலோமீட்டர். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணலாம், சென்னையில் நமக்கு விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சென்னையிலே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் நான் துபாய் போய் தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா ஒரு பொருளுடைய விலை என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். அந்த விலை அதிகத்தின் தாக்கம் யாரை பாதிக்கும்? மக்களை பாதிக்கும். மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு மங்குனி அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது நமது அரசு தான். உலக அமைதிக்காக ட்ரம்ப் பண்ணக்கூடியது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குது. என்ன இது, உலக அமைதிக்காக ட்ரம்ப்பா? ட்ரம்ப் உலக அமைதியை விரும்புகிறாரா? புரியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததே இந்தியாவை மிரட்டுவதற்காக வாழ்றது தெரியலையே எனக்கு. தப்பு பண்ணீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். எப்ஸ்டீன் ஃபைலில் உங்கள் பேர் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார் ராகுல் காந்தி பேர் இருக்குன்னு. சர்ச் பண்ணி பார்த்தா ராகுல் காந்தின்னு ஒரு பேர் வருது. ஆனால் அது இந்தியாவுடைய ராகுல் காந்தி இல்லை, அவர் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராகுல் காந்தின்னு வருது. எனக்கு புரியல. ராகுல் காந்தி மோடின்றது இந்திய பிரதமர்னு தெளிவாக வருது. இவர் ஜூன் மாதம் 24, 25, 26 அமெரிக்கா போகிறாரு. இதையும் அதில் நோட் பண்ணியிருக்காங்க. ஜூலை மாதம் 5, 6, 7 தேதியில் இஸ்ரேல் வராருன்றதையும் நோட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் உண்மையான தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் மெயிலில் இருக்குது, இல்லாத ஒன்றும் சொல்லலை. இப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம ரஷ்யா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிலை வெனிசுலாவுக்கு மாற்றுறீங்க? அமெரிக்கா மண்டியீடு என்றால் மண்டியிட்டோம் என்று சொன்னால் இந்தியாவின் மானம் மண்டியிடப்பட்டதாக நாங்கள் வருத்தப்படுகிறோம். இப்போ பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகள்கிட்ட நம்ம நல்ல உறவா இல்லை. பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சைனா கிட்ட